மாவீரர் துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம். பருத்தித்துறை நகரசபை பாதீடு ஒரு மேலதிக வாக்கினால் நிறைவேறியது. ஜனாதிபதிக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள், கம்மன்பிளவின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி, வெளியான எதிர்வு கூறல். பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் ஜேவிபியினர் முறையற்ற தலையீடு, தென்னிலங்கையில் பலத்த குற்றச்சாட்டு. புலம்பெயர் தமிழர்களிடம் காணி கேட்ட மனோ கணேசன், அர்ச்சுனா எம்பியின் அறிவுரை. மொட்டு கட்சி உறுப்பினர்கள் இருவர் துப்பாக்கியுடன் கைது. புதிய கல்வி சீர்திருத்தம், சாதாரண தர பரீட்சையில் 5 முக்கிய பாடங்கள். முஜிபுர் ரஹ்மானுக்கு மிரட்டல் விடுக்கும் சிஐடி குழு. ஜனாதிபதி நிதியம் மக்களின் நிதியம், ஹரணி பகிரங்கம். மன்னார் நகரசபையின் 7வது மாதாந்த அமர்வில் அமளி துமணி, சபை உறுப்பினர்கள் 5 வெளிநடப்பு. முத்தையன்கட்டு குளம் தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை, அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன். மாவீரர் துயிலும் இல்லங்கள் தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவீரர்கள், போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தினர் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்துள்ளார்கள் என ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த மாவீரர்கள், போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தீபன் கருத்து தெரிவித்துள்ளார். களமாடி இவையாகி விழுந்த மாவீரர்கள் உறங்குகின்ற பூமிதான் மாவீரர் துயிலும் இல்லம். இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தம்முடைய ஆதிக்கத்திற்குள் வைத்து அரசியல் நலனை அறுவடை செய்யும் நோக்கோடு குறுகிய நலனுக்காக மாவீரர் என்ற அந்த மகத்தான பெயரை மாற்றி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதனை மக்கள் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். அத்தோடு மாவீரர் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக துயிலும் இல்லங்களில் அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இனத்தை, மொழியை, மதத்தை காரணம் காட்டி மாவீரர்களான அவர்களின் பெற்றோரை அவமதிப்பதும் தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடந்து வருகின்றது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மற்றும் துயிலும் இல்லங்களை தனியொரு அரசியல் கட்சி ஆதிக்கத்திற்குள் வைத்து தங்களுடைய அரசியல் குறுகிய நலன்களை அடைவதற்காக இதனை செய்து வருகிறார்கள். எனவே இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தி ஒரு பன்முகப்பட்ட மக்கள் கட்டுமானங்களால் துயிலும் இல்லங்கள் நிர்வகிக்கப்படணும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேசங்களில் உள்ள தமிழ் பேசும் மக்களிடம் இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். பருத்தித்துறை நகரசபையினுடைய பாதீடு ஒரு மேலதிக வாக்கினால் நிறைவேறியது. பருத்தித்துறை நகரசபையின் நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸினால் இன்று சமர்ப்பிக்கப்பட இருந்த பருத்தித்துறை நகரசபையின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு மேலதிக வாக்கினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை அமர்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது பருத்தித்துறை நகரசபையின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நகரபிதாவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு மேலதிக வாக்கினால் நிறைவேற்றப்பட்டது. பாதீட்டுக்கு அமைவாக தமிழ் தேசிய பேரவையின் 5 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் 2 சுயேட்சையாக ஊசிய உறுப்பினர் 1 வாக்களித்திருந்தனர். தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, இபிடிபி ஆகியவற்றை சேர்ந்த 7 உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்திருந்தனர். இதையடுத்து ஒரு மேலதிக வாக்கினால் பாதீடு நிறைவேற்றப்பட்டது. இச்சபை அமர்வின் போது வல்வெட்டித்துறை நகரசபை செயலாளர் சத்யநாதன் கிஷோர்குமார் பதில் செயலாளராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது மரக்கறி சந்தை குத்தகை மற்றும் துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு நிலைய குத்தகை விடயம் தொடர்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு கோரப்பட்ட போது தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, இபிடிபி ஆகிய கட்சிகளை சேர்ந்த 7 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தனர். இதனால் சபையில் சிறிது நேரம் குழப்பம் ஏற்பட்டிருந்தது.
2026ஆம் ஆண்டுக்கான பூநகரி பிரதேச சபையின் வரவு செலவு திட்ட தவிசாளர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சனினால் இன்றைய சபை அமர்வில் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதற்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் 10 உறுப்பினர்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு உறுப்பினரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கட்சி உறுப்பினர் ஒருவரும், சுயேட்சை குழு 2 ஒரு உறுப்பினரும் ஆதரவாக வாக்களித்தனர். எதிராக தேசிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களும், சுயேட்சை குழு 1 ஒரு உறுப்பினரும் எதிராக வாக்களித்தனர். நடுநிலைமையாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 3 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினரும் வாக்களித்தனர். 20 உறுப்பினர்களை கொண்ட பூநகரி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி சார்பாக 10 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக 3 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒரு உறுப்பினரும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு உறுப்பினரும், சுயேட்சை குழு 1 சார்பாக ஒரு உறுப்பினரும், சுயேட்சை குழு 2 சார்பாக ஒரு உறுப்பினருமாக 20 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெறக்கூடும் என பிபிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவுதுருகல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், பேரிடரில் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் புனரமைப்பு செயல்பாடுகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. அதனால் ஒரு வருடம் சுமூகமாக கடந்து போகும். அதன் பின்னர் வீதி, பாலம் மற்றும் போக்குவரத்துக்கான வசதிகள், விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காமல் போகும்போது மக்களால் பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம். அப்படி நடக்க வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை. முடிந்த அளவு நிவாரண நிதிகளை பெற்று புனரமைப்பு வேலைகளை முன்னெடுக்குமாறு கோருகின்றோம். மேலும் நிவாரணம் வழங்கும் செயல்பாடுகள் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி அலுவலகத்தை விட பெலவத்தையில் இருந்துதான் அதிக அழுத்தங்கள் வருவதாக கிராம சேவகர்கள் சங்கமும் தெரிவித்துள்ளது. கிராம சேவகர்கள் தான் கிராமங்களில் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குபவர்கள். அதனால் அவர்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்கின்றது என்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரிடருக்கு பின்னரான ஒரு திட்டமிடல் இல்லாவிட்டால் ஏப்ரல் மே மாதங்களில் இலங்கை மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் செயற்பாட்டு அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், பேரிடரில் ஏற்பட்ட சேதம் குறித்து முறையான அறிக்கையை தாருங்கள். 18 நாட்களாக சரியான தகவல்கள் இதுவரை இல்லை. எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த கோருகிறது. ஆனால் 18ஆம் தேதி குறைநிரப்பு மதிப்பீடுகளை நிறைவேற்றுவதற்கே நாடாளுமன்றம் கூட்டப்படுகின்றது. நாட்டிற்கு நடந்த உண்மைகளை சொல்லத்தான் நாடாளுமன்றம் இருக்கின்றது. ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக பரிசுகள் தருவதாக கூறிவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றார். அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தியுள்ளார். இப்போதுதான் யதார்த்தம் வெளிப்பட்டுள்ளது. 25,000 ரூபாய் கொடுப்பதும் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள நட்ட ஈடுகளை எவ்வாறு செலுத்தப் போகின்றீர்கள்? முழுமையான பாதிப்பு தொடர்பில் இதுவரை எந்தவித கணிப்பீடுகளும் நடத்தப்படவில்லை. ஊடகவியலாளர்களுக்கு கூட சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். பேரிடர் நிவாரண விநியோக நடவடிக்கைகளில் அரசாங்க அரசியல்வாதிகள் தலையிடுகின்றனர் என கொழும்பில் பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று தெரிவித்துள்ளது. தங்கள் ஆதரவாளர்களின் நலனுக்காக அரச நிவாரண நிதியை திருப்பி விடுகின்றனர் என முறைப்பாடுகள் ஏராளமாக எழுந்துள்ளன என்று குறித்து நாளிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரிடர் நிவாரணமும் அதிர்ச்சி அளிக்கும் குற்றச்சாட்டுகளும் என்ற தலைப்பில் அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய இழப்பீட்டு தொகுப்பை அறிவித்துள்ளது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கான பணத்தை வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கியுள்ளது. மக்களுக்கு சொந்தமான நிதியையே அரசு செலவிடுகின்றது. அந்த நிதி ஜேவிபியினுடையது அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடையது அல்ல. எனவே அரசு நிதியை பொறுப்புடன் வழங்குவது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வதாகவும் காட்டப்படவும் வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பது அனைத்து வகையான நிதி முறைகேடுகளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாகும். அரசாங்க அரசியல்வாதிகள் நிவாரண விநியோக நடவடிக்கைகளில் தலையிடுகின்றனர் எனவும் தங்கள் ஆதரவாளர்களின் நலனுக்காக நிதியை திருப்பி விடுகின்றனர் எனவும் முறைப்பாடுகள் ஏராளமாக உள்ளன என்று அந்த நாளிதழ் தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. ஜேவிபி, என்பிபி அரசியல்வாதிகளும் அவர்களது ஆதரவாளர்களும் அனைத்து மட்டங்களிலும் நடைபெற்று வரும் பேரிடர் நிவாரண திட்டங்களில் தலையிடுகின்றார்கள் எனவும் கிராம
சேவையாளர்களை கூட தடுக்கின்றார்கள் எனவும் இலங்கை ஐக்கிய கிராம சேவையாளர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றமையும் அந்த நாளிதழ் மேற்கோள் காட்டியிருக்கின்றது. அரசியல் அதிகார தரப்பினர் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு கடிதங்களை அனுப்பி அரசு நடத்தும் நலன்புரி மையங்களுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்களை நியமிக்க உத்தரவிட்டுள்ளனர் என்று அவர் கூறியதையும் அந்த தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு பிரஜாசக்தி குழுக்களின் அரசாங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒப்புதல் பெறுமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஐக்கிய கிராம சேவையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் யகத் சந்திரலால் தெரிவித்த விடயமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதே சமயம் கடந்த வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இலங்கை கிராம சேவையாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுமித் கொடிகார் இதே போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தேசிய மக்கள் முன்னணி அரசியல்வாதிகள் தங்கள் ஆதரவாளர்கள் தலா 25,000 ரூபாய் இழப்பீடு பெற தன்னிச்சையாக உதவுகின்றனர் என அவர் கூறினார். பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் நிவாரண திட்டங்கள் ஒருபோதும் அந்த வகையில் அரசியலாக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணைகளை கட்டாயப்படுத்த வேண்டிய அளவுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. பேரிடர் நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு பொது சொத்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட வேண்டும். சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சியில் இருக்கும் போது எரிபொருள் உதவித்தொகையை மோசடியாக பெற்றமைக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எனவே பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றம் தண்டிக்கப்படாமல் போகக்கூடாது என்றும் அது ஆங்கில பத்திரிகை தெரிவித்துள்ளது. உங்கள் சொத்துக்களை விற்று வீடற்ற மலையக மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த பின்னர் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை வாங்கி தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டியில் மனோ கணேசன் எம்பி மலையகத்தில் காணி இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அர்ச்சுனா எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மலையக மக்கள் எங்கள் இரத்த உறவுகள், அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது கடமையாகும். அதனால் உங்களுக்கு மலையகம் வேண்டாம், வவனியா யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்வோம். மனோ கணேசன் எம்பியின் தந்தை ஒரு நடிகர் என்பதால் அவர்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கிறது தானே, அதை விற்று அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்கள். பின்னர் நாங்கள் புலம்பெயர் தமிழர்களிடம் காணிகளை பெற்று தருகின்றோம். புலம்பெயர் தமிழர்கள் போராட்டத்தில் தமது உறவுகளை இழந்து தப்பி பிழைத்த ஒரு சிலரே புலம்பெயர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்கின்றனர். அதனால் நீங்கள் முன்னுதாரணமாக இதை செய்து காட்டுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொட்டு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் 2 துப்பாக்கியுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் மேகம பிரதேச சபை உறுப்பினர் பலட்டுவ விதானகே சுஜித் ஹர்ஷனு மற்றும் தற்போது பதவியில் இருக்கும் உறுப்பினர் மத்துமல்லையனகே சுபாஷன பிரபாத் ஆகியோரே சபுகஸ்கந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல் தொழிலாளி ஒருவரை அச்சுறுத்தி மிரட்டியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பலட்டுவ விதானகே சுஜித் ஹர்ஷன இலக்கம் 253/22 சாந்தி மாவத்தை மாகோல தெற்கிலும், அதே நேரத்தில் மத்துமல்லையனகே சுபாஷன பிரபாத் இலக்கம் 320/5 மாகோலவில் வசிப்பவர்கள் ஆவர். இவர்களிடமிருந்து பிஸ்டல் மற்றும் BMW கார் ஆகியனவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த அனுராதபுரம் முதல் யாழ்ப்பாணம் வரையிலான தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் ஆதரவுடன் தொடருந்து திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் முதல் யாழ்ப்பாணம் வரையிலான தொடருந்து பாதையில் பல இடங்கள் வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்துள்ளன. அதன்படி அனுராதபுரம் முதல் யாழ்ப்பாணம் வரையிலான தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகளுக்கு வன்னி ராணுவ அதிகாரிகள் ஆதரவளித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய சீர்திருத்தத்தின்படி சாதாரணதர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 7ஆக குறைக்கப்பட உள்ளதுடன் மாணவர்கள் கணிதம், ஆங்கிலம், தாய்மொழி, சமயம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய 5 முக்கிய பாடங்கள் படிக்க வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவிவு தெரிவித்துள்ளார். அத்துடன் தொழில்நுட்பம், அழகியல், முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு, மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல், சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி போன்ற பிரிவுகளில் இருந்து மேலும் 2 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே நாளக கழுவிவு இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். ஜனவரியில் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது முன்னர் அறிவிக்கப்பட்ட அனைத்து மாற்றங்களும் சம்பந்தப்பட்ட வகுப்புகளில் நடைமுறைக்கு வரும். மேலும் முழுமையான நடைமுறைப்படுத்தல் ஜனவரி 22ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படும்.
வழங்கப்படுகின்றது. புதிய கட்டமைப்புக்கு இணங்க செயல்படுமாறு சுற்றறிக்கைகள் மூலம் பாடசாலைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கும் முன் 6ஆம் தர மாணவர்களுக்கு ஒரு வார கால அறிமுக நிகழ்ச்சி நடைபெறும். பாடசாலை நேர அட்டவணை ஒரு நாளுக்கு 7 கற்பித்தல் காலங்களாக மாற்றப்படுவதுடன் ஒவ்வொரு பாடமும் 50 நிமிடங்கள் வரை நீடிக்கும். எனினும் பாடசாலை நேரத்தை நீடிப்பதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சீர்திருத்தங்களை இறுதி செய்வதற்கு முன்னர் தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் சில பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு குழுவினர் தன்னை மிரட்டும் நோக்கில் தனது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று பல்வேறு வழிகளில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையிலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்றுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரிடம் முறைப்பாடு வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது ஒரு மிரட்டல் நடவடிக்கையாக இருக்கலாம் என சந்தேகங்கள் உருவாகியுள்ளதாகவும் கூறினார். குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு குழுவினர் கடந்த 12ஆம் தேதி கல்கிசை பகுதியில் உள்ள முஜிபுர் ரஹ்மானின் சகோதரியின் வீட்டிற்கு சென்று எம்பி தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பானவர்களிடம் முறைப்பாடும் வழங்கியுள்ளார். இதற்கு முன்னர் தான் வீட்டில் இல்லாத போது இதேபோன்ற ஒரு குழு கொலன்னாவையில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் தன்னை பற்றி விசாரித்ததாகவும் தெரிவித்தார். அதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழு பொருளையில் உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு சென்று தன்னை பற்றி விசாரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி நிதியம் மக்களின் நிதியம் என்றும் அது மக்களுக்கு சொந்தமானது என்ற உணர்வை ஏற்படுத்த அரசாங்கம் விசேட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற உயர்தர பரீட்சை சாதனையாளர்களை பாராட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை விசேட அதிகாரம் அல்லது பதவிகளை வகிப்பவர்களுக்கு மாத்திரம் நன்மையை பெறுவதற்கு இலகுவாக இருந்த சாதாரண மக்கள் பயனடைவது கடினமானதும் சிக்கலானதுமான செயல்முறையாக இருந்த ஜனாதிபதி நிதியத்தை இணைய வழியில் மற்றும் தத்தமது பிரதேச செயலகங்கள் ஊடாக விண்ணப்பிக்கக்கூடிய எளிய முறைமைக்கு கொண்டுவர எமது அரசாங்கம் வழிவகுத்திருக்கின்றது. இந்த செயல் திட்டங்கள் அனைத்தையும் நாம் மேற்கொள்வது நமது மனித வளத்தை தற்போதைய உலகிற்கு ஏற்றவாறு மேம்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவே ஆகும். இன்றைய உலகின் சிக்கலான தன்மைகளை புரிந்து கொண்டு பயணிக்கக்கூடிய மனித வளத்தை உருவாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையிலே நாம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த நோக்கத்திலேயே 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விசேட வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். உற்பத்தி திறன் மிக்க நல்ல பிரஜையை உருவாக்குவது எமது நோக்கமாக சுற்றுச்சூழலை நேசிக்கும், அதனை பாதுகாப்பதில் முன்னிற்கும் தலைமைத்துவ பண்பு கொண்ட கருணை மற்றும் கூட்டு முயற்சி பற்றிய உணர்வுள்ள ஜனநாயகத்தை மதிக்கும் பொறுப்புமிக்க மனித வளத்தை உருவாக்குவது எமது தேவையாக இருக்கிறது. சகல அரசாங்கங்களும் உங்கள் கல்விக்காக பங்களித்துள்ளன. இந்த பங்களிப்பு நாட்டின் அனைத்து மக்களினதும் வரி பணத்திலிருந்தே மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகையினால் அந்த சமூகத்திற்காக சேவையாற்றவும் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய திறமையானவர்கள் நீங்கள் என்பதாலேயே நீங்கள் நமக்கு மிகவும் பெருமதியானவர்களாகின்றீர்கள். இன்று வழங்கப்படும் இந்த கௌரவமானது நாம் உங்களுக்காக மேற்கொள்ளும் ஒரு முதலீடாகும். அரசாங்கத்தின் பங்களிப்பில் கல்வி பயின்று அரசாங்கத்தின் பங்களிப்பினால் பாராட்டு பெறும் நீங்கள் சமூகத்துக்காக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிகழ்வின் போது 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற காப்போதோ உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மேல் மாகாண மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கொழும்பு, ஹம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 361 சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் இவ்வாறாக பாராட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் நகர சபையின் தலைவர் டானியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்ற போது சபையின் அமளி துமளி ஏற்பட்டதோடு 5 உறுப்பினர்கள் சபை அமர்விலிருந்து வெளியேறி நடப்பு செய்தனர். மன்னார் நகரசபையின் 7வது மாதாந்த அமர்வு நகரசபையின் தலைவர் டேனியல் வசந்தன் தலைமையில் ஆரம்பமானது. சபை அமர்வு ஆரம்பமாக சிறிது நேரத்திலேயே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தவிசாளர் உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதில்லை உட்பட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சபை உறுப்பினர்கள் 5 பேர் சபையை புறக்கணித்து உடனடியாக வெளிநடப்பு செய்தனர். வெளியேறிய உறுப்பினர்களை தவிர ஏனைய உறுப்பினர்களுடன் தவிசாளர் தொடர்ந்து சபை அமர்வை முன்னெடுத்துச் சென்றார். வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் சபையின் தவிசாளருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமது கருத்துக்களை தெரிவித்தனர். சென்ற போன வருடம் கொடுத்த பவுசருக்கு
இவரை 1 மாசம் இடைநிறுத்துறதுக்கு 27 நான் பயன்படுத்துறேன். இவர் 1 மாசம் இடைநிறுத்தப்படுது. இதுக்கு ஆதரவா கையெழுத்துறாங்க. இவர் 1 மாசம் இடைநிறுத்துறேன். இவர் கௌரவ உறுப்பினர் 10 ரோட்க்கு ஒரு எந்த வீட்டு கழிச்சு எல்லாம் அது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. தயவு செய்து அடிக்கோம் அவர் நீங்க அவர் வயசுக்கு முறை அவர் நான் ஜேம்ஸ் ஜேசுதாசன் மன்னார் நகர சபையுடைய உறுப்பினர்கள் இருக்கிறேன். இன்று நடந்த மாதாந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வழிநடப்பு செய்திருக்கிறோம். ஆனாலும் மக்களுக்கு எங்களுடைய நிலைமையை குறித்து நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த முழு அனர்த்தத்தினாலே முழு நாடும் கதைகலங்கி சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ள நிலையிலே இன்று உண்மையாய் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த அனர்த்தத்தை பற்றியோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றியோ எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் அங்கே சேர்க்கப்படவில்லை. அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தை கொண்டு வந்தது. எங்களுடைய நகர எல்லைக்குள்ளே கூட பல மக்கள் அந்த நேரத்திலே அவர்கள் முகாம்களிலே தங்கியிருந்தார்கள். இப்பொழுதும் வீடுகளிலே அவர்கள் வீட்டுக்குள்ளே கூட அவர்கள் தண்ணீரோடு தான் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுடைய நலன்களை குறித்தோ அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவது குறித்தோ எந்த விதமான செயற்பாடுகளும் கலந்துரையாடும் அங்கே நடைபெறவில்லை. அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய மாதாந்த செலவினம் வரவை மிஞ்சிய செலவாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாதத்திற்குரிய ஊழியர்களுடைய சம்பளம், மேலதிக நேர கொடுப்பனவு போன்ற விடயங்களும் வாகன பராமரிப்பு, வாகனத்துக்குரிய எரிபொருளும் கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி இருக்கிறது. 1 கோடியே 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த செலவினங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மொத்த செலவினத்திலே 54% ஆகும். ஆனால் நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், இவ்வாறான செலவுகளை நீங்கள் செய்திருந்தும் மக்களுக்கு நலன்கள் கிடைக்கிற காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக தெருவாக குப்பையில் கிடக்கிறது, வடிகால்கள் ஊத்தைகளினால் வடிந்து போய் கிடக்கிறது, பொது இடங்கள் குப்பையினால் மீன் சந்தை போன்ற இடங்கள் மிகவும் அழுக்கான நிலைமை இருக்கிறது. ஆனாலும் 65 லட்சம் ரூபாய் சம்பளமும் மேலதிக நேரம் கொடுக்கிறீர்கள். ஆனால் சுற்றாடலுடைய நிலைமை என்ன? அது உண்மையாகவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் இந்த அநீதிகளை, குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது எங்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி, நீங்கள் இருந்த பொழுது அப்படி செய்தீர்கள், இப்படி செய்தீர்கள் என்று தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி தங்களுடைய காரியங்களை மறைக்க முற்படுகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பதில் எந்த விதமான, அதாவது மதில்களை கட்டுகிறார்கள், மதில்களை உடைக்கிறார்கள், தேவையற்ற காரியங்களுக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த ஆதங்கத்தின் நிமித்தமாக எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் செயல்பட முடியாது, தொடர்ந்து கூட்டத்திலே இருக்க முடியாது என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்திலிருந்து வழிநடப்பு செய்திருக்கிறோம். வணக்கம், எனது பெயர் ரகுநாத்கிருஷ்ணன், அண்ணா நகர சபை உறுப்பினர். நாங்கள் இந்த மாதாந்த கூட்டத்தில் நான் வழிநடப்பு செய்வதற்கான காரணத்தை, பல காரணங்களை எமது கௌரவ உறுப்பினர் ஜேம்சன் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதோடு சேர்த்து முக்கியமாக அதாவது உள்ளூராட்சி ஆணையாளர், இந்த எல்லா சபைகளுக்கான உள்ளூராட்சி ஆணையாளர் அதிகாரியை, ஒரு அரச உத்தியோகத்தரை நகரசபை முதல்வர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த எனக்கு பேர் சொல்லக்கூடிய எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அந்த நபர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் அவரை திட்டியிருந்தார். அது சமூக வலைத்தளங்களிலும் எல்லா இடங்களிலும் குழந்தைகள், பெண்கள் பார்க்கத்தக்கனாக அவ்வாறுபட்ட ஒரு எளிய கீழ்த்தரமான வார்த்தைகளினால் அவர் பேசியிருந்தார். அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவருக்கு எதிராக ஈடுபடவில்லை இதுவரைக்கும். கேட்டால் அவர் சொல்லுகிறார், கவர்னர் எனக்கு பொக்கட்டுக்குள் இருக்கிறார், ஜிஏ எனது பொக்கட்டுக்குள் இருக்கிறார், நான் அதை பார்த்து கொள்ளுவேன். அவ்வாறான வார்த்தைகளை சொல்லி அவர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார். எனவே இதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்கும் வரைக்கும் நான் இனி மாதாந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நடப்பராசன் ஆண்டனி டேவிட்சன், நான் நகரசபை உறுப்பினர். என்னால் இதுக்கு வெளிநடப்பு செய்வதற்கான காரணத்தை கூற விரும்புகின்றேன். நாங்கள் ஒவ்வொரு மாதாந்த கூட்டத்திலுமே எங்களால் கதைக்கப்படுகின்ற விடயங்கள், எங்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் ஒன்றும் அந்த கூட்டறிக்கையிலே வருவதில்லை. கேட்டால் பொருத்தமான விடயங்கள் மாத்திரம்தான் நாங்கள் உள்வாங்குவோம். இல்லாட்டி தேவையற்ற விஷயங்களை நாங்கள் வெளியே போட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று ஒரு எழுந்த மானமாக ஒரு பதிலை சொல்ல விரும்புகின்றார். நாங்கள் கடந்த கூட்டத்திலே எங்களோட வருமான வரி பரிசோதகர்கள் 3 பேரையும் உடனடியாக இடமாற்றணும் என்று சொல்லி குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை போட்டு உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்,
உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கின்றார். இவங்க வந்து இன்ன காரணங்களுக்காக இவங்களை வந்து இந்த சபையிலிருந்து வெளியேற்றி வேறொரு வினைத்திறனான உத்தியோகத்தரை தர சொல்லி அந்த தீர்மானம் ஒன்று சபையில் நிறைவேற்றப்படவும் இல்லை. நான் அதை கேட்டதற்கு சபையில் தான் அப்படி ஒரு கடிதம் அனுப்பவில்லை என்று தலைவரும் செயலாளரும் சேர்ந்து சொன்னார்கள். இப்போது நான் அந்த விடயம் வந்து சுட்டிக்காட்டப்படவில்லை என்று சொன்னதற்கு அது தேவையற்ற விடயம், அதால் நாங்கள் அதில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை என்பதை எங்களுக்கு எழுந்தமானவ அதில் சொல்கிறோம். அந்த காரணத்தினால் நான் இந்த சபையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறேன். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மகேஸ்வரன் அவர்களின் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் முத்தையன்கட்டு குளத்தின் நிலைமைகளை நேரடியாக சென்று கண்காணித்தனர். இதன்போது தற்போது முத்தையன்கட்டு குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் என்ற செய்தி பொய் வதந்தி எனவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இதன்பொழுது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகின் உதவி பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்கள பிரதிபலிப்பாளர் மற்றும் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் ஆகியோருடன் அரசாங்க அதிபர் கலந்துரையாடி தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்தனர். இதன்போது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் கலந்து கொண்டிருந்தார். தற்போதைய குளத்தினுடைய நீர்மட்டம் 23.3 அடி, முத்தையன்கட்டு குளத்தின் முழு கொள்ளளவு 24 அடி. குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதியில் கட்டமைப்பு சேதம் காணப்படுவதனால் தற்போது அதிக நீர் இருப்பதன் காரணமாக அங்கு கான்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது. மேலும் கனரக வாகனங்களை அந்த பகுதிக்கு கொண்டு செல்லவும் முடியாததால் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் திட்டமிடப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள ரேடியல் கதவுகள் மூலம் குளத்தின் நீர்மட்டத்தை 20 அடி வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கனமழை பெய்யும் சூழல் ஏற்பட்டால் வால் பகுதியை வெட்டி கூடுதல் நீரை வெளியேற்றும் மாற்று திட்டமும் தயாராக உள்ளது. மழைக்காலம் முடிந்த பின்னர் மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகளாக நீர் வழிந்தோடும் பகுதியை கான்கிரீட் கலவை மூலம் நிரப்புதல், அதாவது ட்ரைனிங் பண்ட் அமைத்தல், ட்ரைனிங் பண்ட் மற்றும் ஸ்பில் பகுதியினுள் கற்களை நிரப்பி மண்ணரிப்பு குறைப்பது முதலானவை மேற்கொள்ளப்பட உள்ளது. தற்போது நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்து குளத்தை கண்காணித்து வருகின்றது. எதிர்கால மழை நிலவரத்தை கருத்தில் கொண்டு அபாயத்தை குறைக்கும் நோக்கில் இந்த நீர்மட்ட குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. குளத்தின் கீழ் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம். முத்தையன்கட்டு குளத்தின் அணையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கு பிரச்சனையாக நீர் வழிந்தோடும் பகுதியில் மட்டுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊராக நிக்கிறீங்க, விவசாயிகள் நிக்கிறீங்க. இதுல இன்றைக்கு நாங்க வந்து பார்த்த இடத்துல இதுதான் தீர்வு. எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், எங்களோட இந்த அடுத்த தீர்மானம் வந்து நாங்க புதுசாக ஒன்றும் எடுக்க இல்லை. அவையில் சொன்ன ஐடியா முக்கியமாக இப்போ வந்து குளக்கட்டு உடைகிற அளவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இப்போதைக்கு இல்லை. சரிதான். இப்போ இருக்கிற விடயம் வந்து நாங்கள் மேற்கொண்டு தண்ணி அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த வகையில் 3 விஷயம். ரெண்டு விஷயம் இப்போ இருக்குது. வால்கட்டு வெட்டுறது, மற்றது குளத்தின் நீர்மட்டத்தை 19 வரைக்கும் வெட்டுறது. இப்போ நாளைக்கு 23.5 நிற்குது. 19க்கு கொண்டாடுறது. நாளைக்கு அதுக்கு ஒரு 5-6 நாள் செல்லும். சரிதானே. அடுத்தது இதால் விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது சிறுபோகம் செய்யக்கு. இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறேன் வருட இறுதியில் அடுத்த வருட துவக்கத்தில் பெய்கிற மழையை நாங்கள் விட்டு கொடுத்தா ஒரு 21 வரைக்கும் ஆகுது உணவடியால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசியாவது வயல் செய்ய 21 வந்து ஒரு முக்கால்வாசிக்கு மேலே அடுத்தது இப்போ இருக்கிற இந்த குளத்துக்குரிய ரிஸ்க் தொடர்பாக, இந்த ஆபத்து தொடர்பான விடயங்கள் இதுக்கு தான் இல்லையானில் வேலை குறைவு. அதை தீர்க்கிறதுக்கு இன்ஜினியர் அவையின் திட்டம் என்னென்னா, ஒன்று கான்கிரீட் பண்ணுறது ஒன்று இருக்குது. மற்ற இதில் கட்டு கட்டுறது, அணைக்கட்டு தான் என்ன தடுப்பு கட்டு கட்டுறது. 3வது விஷயம், இந்த சேதமடைஞ்சிருக்கிற இதுக்கு கல்லுகள் போடும் வான்வழியை இவ்வளவுதான் விஷயம். இந்த 2 விஷயம், ஒன்று தற்காலிகமாக தீர்க்கிறது, மற்றது இது. அதனுடைய தயவு செய்து யாரும் அச்சமடைய தேவையில் எதுவும் பிரச்சனைன்னா உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் அறிவிப்போம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.